Hi friends, welcome to our channel D Dixit Kavi. போன வீடியோல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு ஷார்ட்டா பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோல அதை பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா நிறைய சில்ட்ரன் சொல்றாங்க, எங்க அப்பா இன்ஜினியரா இருக்காரு, எங்க அப்பா டாக்டரா இருக்காரு, எங்க அப்பா போலீஸா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய இன்கம் தானே கிடைக்கும். அப்படியே எல்லாருமே ரிச்சா இல்லை? ஏன்னா அந்த மணியை ப்ராப்பரா எல்லாருக்குமே யூட்டிலைஸ் பண்ண தெரியல. ஸோ அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா அவங்க சீக்கிரமாக ரிச் ஆகிடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பென்சஸ்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அதை பல மடங்காக ஆக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு, எக்ஸ்பென்சஸ்னா செலவுன்னு சொன்னேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்டே போடுவீங்கள்ல, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு பணம் யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அதுவும் முதலீடுலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கு அப்புறமா அதோட டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணுற மணியும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ்னா ஆடம்பர செலவுகள் அதெல்லாம் சொல்லலாம். நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பேன். ஒரு பொண்ணு 10 ட்ரெஸ் வச்சிருக்கா, இருந்தாலும் ஆடி ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு 10 ட்ரெஸ் வாங்குறான்னா அதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸ்பென்சஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ண முடியும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக ரிச் ஆகலாம். ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ்னால் சின்ன சின்ன செலவுகளும் எக்ஸ்பென்சஸில் வரும். இப்போ வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களே அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மணி கம்மியாகும். இல்லை எப்பவுமே முதலாளியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க நிறைய பேர் ஸ்டாஃப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸும் அதிகமாக வரும். ஸோ இதுவும் ஒரு வகையான எக்ஸ்பென்சஸ் தான் சொல்லலாம். ஸோ வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் ஆடம்பரமாக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு தேவைன்றப்ப வாங்கிறதுக்கு பணம் இருக்காதுன்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த சென்டென்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த எக்ஸ்பென்சஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆடம்பர செலவு பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு தேவைன்றப்ப செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் செலவு கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து குயிக்காக ரிச் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை பெருசாக ஒரு பில்டிங் வாங்கி நிறையா ஸ்டாஃப் போட்டு தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை. நீங்கள் குட்டியாக ஆரம்பித்தாலும் அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாரும் கண்டிப்பாக தேடி வருவாங்க. அதே மாதிரி ஒரு பாப்புலரான பிளேஸில் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை பிஸ்னஸை. நீங்கள் வந்து பாப்புலரே இல்லைனாலும் நீங்கள் பண்ணுற விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களே தேடி வருவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு உங்களுக்கு பிரீஃபாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பை.